சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து துரைமுருகனை நீக்குவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. காரணம் என்ன? திமுகவில் 2026 சட்டமன்ற தேர்தலில் துரைமுருகனுக்கு வாய்ப்பு வழங்கப்படாது என்று உதயநிதி தெரிவித்துவிட்டார். இதற்கு மிக முக்கியமான காரணம், சமீபத்தில் கனிமவளத்துறை பறிக்கப்பட்டு சட்டத்துறையை கைப்பற்றினார். சட்டத்துறை அமைச்சராக தற்பொழுது பதவி வகித்து வரக்கூடிய துரைமுருகன் அவர்களது பொதுச்செயலாளர் பதவி பறிக்கப்பட உள்ளது. இதற்கு காரணம், எப்போ வேண்டுமானாலும் பொன்முடி சிறைக்கு செல்ல வேண்டிய சூழல் இருப்பது போல் துரைமுருகனின் நிலைமையும் அப்படித்தான் இருக்கிறது. இதற்காகத்தான் பொன்முடியின் ஒட்டுமொத்த பதவியும் பறிக்கப்பட்டு தற்பொழுது திமுகவின் எம்எல்ஏவாகவே இருக்கிறார். அதேபோல்தான் துரைமுருகனின் அமைச்சர் பதவியும் இன்னும் ஒரு சில மாதங்களில் பறிக்கப்படும். அவரது பொதுச்செயலாளர் பதவியும் பறிக்கப்படும். ஏனென்றால் 2006ஆம் ஆண்டு திமுகவின் ஆட்சியில் செய்த மிகப்பெரிய அளவிலான மோசடி, திமுகவின் ஒட்டுமொத்தமான கூடாரமாக இருக்கக்கூடிய தலைவர்களில் ஒருவர்தான் துரைமுருகன். இவர் வகித்து வந்த துறைகள் அனைத்திலும் ஊழலை தான் செய்திருக்கிறார். இந்த முறை சட்டசபை தேர்தல் என்பது இளைஞர்களின் அதிக அளவு கவனத்தை பெற்றுள்ளது. யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை விட வழக்குகள் யார் மீது அதிகமாக இருக்கிறது. இவருக்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டால் களத்தில் எதிர்க்கட்சியினர்கள் அந்த வேட்பாளர்களது தனிப்பட்ட குறைகளை மட்டும் கூறி ஒட்டுமொத்த ஓட்டுக்களையும் இழக்க வைக்க நேரிடும் என்பதை உதயநிதி அவர்கள் திட்டம் போட்டு தலைமையிடம் தெரிவித்திருக்கிறார். இதனால் திமுகவின் அமைச்சர்களில் அதிக அளவில் யார் பெயரில் வழக்குகள் அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்புகள் வழங்கப்படாது. நீங்கள் கேட்கலாம், அப்படியென்றால் திமுகவில் யாருமே போட்டி போட முடியாது என்று கேட்கலாம். அதுவும் உண்மைதான். அதிகபட்ச வழக்குகள் இருக்கக்கூடியவர்கள் மீது வழக்குகள் நிச்சயமாக கைது செய்யக்கூடிய சூழல் உருவாகிவிட்டால் அவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படாது என்பதை உதயநிதி அவர்கள் தெரியப்படுத்தியிருக்கிறார். அடுத்ததாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொது செயலாளர் துறையை யார் கவனிப்பார் என்ற ஒரு கேள்வியும் எழலாம். இங்குதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான அதிகாரங்கள் அடுத்து இளம் தலைமுறையினர்களுக்கு வருகிறதா அல்லது அமைச்சர்களது மகன்களுக்கே வருகிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படும். அமைச்சர்களது மகன்களுக்கே வந்தால் நிச்சயம் இது வாரிசு அரசியலின் அடிப்படையில் தான் திமுக ஆதிக்கத்தை செலுத்துகிறது என்பதை கூறலாம். இளைஞர்களுக்கு ஊக்குவிக்கும் வகையில் புதியவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்குவாரா உதயநிதி என்று உங்களது கமெண்ட்களையும், துரைமுருகனுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படாதது